எப்பவுமே நம்முடைய மைண்ட்ல புயல் என்பது ஓடிட்டே இருக்கும். புயல் என்றால் என்ன இங்க? டென்ஸ் தாட்ஸ். அதிகமான எண்ணங்கள் என்பது உருவாக்கி, உருவாக்கி, உருவாக்கி ஒரு டென்ஸ் ஃபாக், டென்ஸ் கிளவுட் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. சூரியனோட வெளிச்சம் அப்படின்னா என்ன? சூரியன் என்றால் யார் இங்கே? நம்முடைய ஆன்மா. அதனுடைய வெளிச்சம். இங்க வெளிச்சம் என்றால் என்ன? ஞானம். ஆன்மா எப்பவுமே இருக்கு. சூரியன் மாதிரி. சூரியன் மூலமா வெளிச்சம் எப்பயும் வந்துட்டே இருக்கு. அதேபோல் ஆன்மாவில் இருந்து அந்த ஞானம் என்ற ஒரு வெளிச்சம் நமக்காக எப்பவுமே இருக்கு. ஆனா நம்முடைய மைண்ட் செட் எப்படி இருக்கு? டென்ஸ் தாட்ஸ், நிறைய எண்ணங்கள் என்பது இருந்தால் நான் ஒரு ஆன்மா என்ற விஷயமே மொத்தமா மறைந்து நிறைய பொய்யான விஷயங்கள் எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லி நம்பி இருக்கும்போது அந்த ஆன்மாவுடைய சக்தி ஆகட்டும் ஞானமாகட்டும் நமக்கு கிடைக்காது. எப்போ நாம தியானம் செய்கிறோமோ எண்ணங்களற்ற நிலைக்காக முயற்சி செய்வோம். முதலில் எண்ணங்களற்ற நிலை வரணும் என்றால் ரொம்ப முயற்சி பண்றோம். எப்படி பண்றோம்? சுவாசத்தை கவனிக்கும் போது ஒரு செகண்ட் எண்ணம் குறைந்தால் அதுவே பெரிய கிரேட். அடுத்த செகண்ட்ல திரும்பி இன்னொரு எண்ணம் வந்துடும். இது எல்லாமே ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா புல்டோசர் மாதிரி தள்ளணும் அப்படியே வெளியே. இந்த எண்ணங்கள் எல்லாமே எப்படி வந்தது? கடலிலிருந்து நிறைய தண்ணி எல்லாமே எவாபரேட் ஆகி மேகங்கள் எல்லாமே ஃபார்ம் ஆக்கி ஒரு லோ பிரஷர் மாதிரி ஃபார்ம் ஆக்கி ஒரு புயல் என்பது ஒரு ப்ராசஸ் ஒரு முறையா எப்படி ஃபார்ம் ஆகுமோ அதே மாதிரி நமக்கும் ஃபார்ம் ஆகும். அறியாமை என்ற ஒரு விஷயம், அதுதான் லோ பிரஷர் ரீஜியன் மாதிரி. அறியாமை என்றது எங்கே இருக்குமோ அங்கே எண்ணங்கள் என்பது ஜாஸ்தியா உருவாக்கப்படும்.